கண்டல் தாவரங்கள் தொடர்பில் ஆராய்வதற்கு யாழ்ப்பாணம் மண்டைதீவுக்கு கள விஜயம். தமிழரசு கட்சியின் எதிர்காலத்தை மக்கள் மன்றத்திடம் கையளிக்கிறேன் ஸ்ரீதரன். பொது வேட்பாளர் விடயத்தில் தென்னிலங்கை தமிழர்களை சேர்க்காதீர்கள் மனோ கணேசன். போலீசார் முன்னிலையில் பொதுமக்களை அச்சுறுத்திய பிள்ளையான் கும்பல். வடக்கு கிழக்கு சுயநிர்ணய உரிமையை வழங்க மாட்டோம் சஜித் அனுரவிடம் கோரிக்கை. தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாக ரபூப் ஹக்கீம் வெளியிட்டுள்ள அதிருப்தி. திருகோணமலையில் பௌத்த பிக்கு அபகரித்த தமிழர்களின் நிலத்தை மீட்க கோரிக்கை. மக்கள் தீர்ப்பை பெறுவதற்கு ஆவண செய்யவே பொது வேட்பாளர் நிறுத்தப்படுகிறார் சிபி விக்னேஸ்வரன். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் சர்வதேச காலநிலை ஆலோசகரும் முன்னாள் நோர்வே வெளிவகார அமைச்சருமான எரிக் சோல்ஹெம், வடக்கு மாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ் ஆகியோர் யாழ்ப்பாணம் மண்டைதீவு பகுதிக்கு நேற்று கள விஜயத்தில் ஈடுபட்டனர். கண்டல் தாவரங்களினால் இயற்கையாக அமைந்த நன்மைகள் பற்றியும் மண்டைதீவில் கண்டல் தாவரங்களின் பரம்பல் தொடர்பிலும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. மேலும் வெள்ள அனர்த்தத்தை தவிர்க்கவும் நீர்வாழ் உயிரினங்களின் பெருக்கத்தை அதிகரிக்கவும் இப்பிரதேசத்தில் வளரும் கண்டல் தாவரங்களின் பங்களிப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த வகையில் அவ்வாறான பங்களிப்பை அதிகரிக்க எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் பற்றியும் இதன்போது ஆராயப்பட்டது. இலங்கை தமிழரசு கட்சியையும் அதன் எதிர்கால தலைமைத்துவத்தையும் மக்கள் மன்றத்தின் முன் கையளித்து தமிழ் தேசிய மே நாளன்று புரட்சிகர அரசியல் பயணமாக எனது அரசியல் பயணத்தை ஆரம்பிக்கிறேன் என பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் வெளிப்படுத்தியுள்ளார். கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள 38 தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்போடும் ஆயிரக்கணக்கான பொதுமக்களின் பங்கேற்போடும் கிளிநொச்சியில் பேரெழுச்சியுடன் இடம்பெற்ற தமிழ் தேசிய மே தின நிகழ்வுகளை ஒருங்கமைத்து அந்த நிகழ்வில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். மே நாள் உரையில் கட்சியின் இயக்கத்தை முடக்கி உட்கட்சி ஜனநாயகத்தை சவாலுக்குட்படுத்தி கட்சிக்கு எதிராக தொடரப்பட்ட நீதிமன்ற வழக்கு நிலுவையில் இருப்பதால் அது தொடர்பில் கருத்துரைக்க முடியாத நிலை உருவாகியுள்ளது. கட்சி உறுப்பினர்களின் பெரும்பான்மை ஆதரவோடு தலைமை பதவிக்கு தெரிவு செய்யப்பட்டதால் என்னை இன்று நீதிமன்றத்தில் நிறுத்தியிருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் கடந்தும் கட்சியை தள்ளம்பலற்று கொண்டு செல்வதற்காக நான் மேற்கொண்ட விட்டுக் கொடுப்புகள், எதிர்கொண்ட சமரச பேச்சுக்கள், அது சார்ந்து நான் முன்னெடுத்த முயற்சிகள் என எல்லாவற்றையும் மக்களுக்கு ஆதாரபூர்வமாக வெளிப்படுத்த விரும்புகிறேன். அதே நிலைப்பாட்டை அடிப்படையில் அந்த மாபெரும் மக்கள் மன்றத்தின் முன்னிலையில் இலங்கை தமிழரசு கட்சியின் எதிர்காலத்தையும் கட்சி தலைமைத்துவத்தின் எதிர்காலத்தையும் முன்னிறுத்தி எனது புரட்சிகர அரசியல் பயணத்தை ஆரம்பிக்கின்றேன் என தெரிவித்துள்ளார். தமிழர் பொது வேட்பாளர் விடயத்தில் தென்னிலங்கை தமிழர்களை சேர்க்காதீர்கள், அது வேறு தளம் இது வேறு தளம் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். இந்த விடயத்தை அவர் நேற்று கிளிநொச்சியில் இடம்பெற்ற தமிழ் தேசிய மேனாள் நிகழ்வில் தெரிவித்துள்ளார். சஜித் பிரேமதாசா என் முன்னிலையில் வடகிழக்கு சிவில் சமூக பிரதிநிதிகளிடம் 13 முழுமையாக அமுல் செய்வேன் என கூறி அதை தன் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இடம்பெற செய்வதாக உறுதியளித்தார். ஏனைய பிரதான சிங்கள வேட்பாளர்கள் ரணில் அனுர் ஆகியோரிடம் தமிழர்களுக்கான தீர்வை தங்கள் தேர்தல் விஞ்ஞாபனங்களில் பிரசுரிக்கச் சொல்லுங்கள். ஜனாதிபதி தேர்தலை பொது வாக்கெடுப்பாக கருதி வடக்கு கிழக்கில் பொது வேட்பாளரை நிறுத்த தமிழ் கட்சிகளுக்கு உரிமை உண்டு. ஆனால் கடைசி நேரத்தில் ஒரு பெரும்பான்மை வேட்பாளருக்கு 2ஆம் விருப்பு வாக்கு கொடுக்கலாம் என விக்னேஸ்வரன் MP சொல்வது சந்தேகங்களை ஏற்படுத்தி பொது வேட்பாளர் கோஷத்தை மலினப்படுத்துகிறது. ஆனால் நான் வரலாறு முழுக்க மலையகத்தில் உரிமைக்கு குரல் கொடுத்து வடகிழக்கில் உறவுக்கு கரம் கொடுத்துள்ளேன். அதனால் கரம் கொடுக்க இன்று கிளிநொச்சி வந்துள்ளேன். இன்று வடகிழக்கில் பெரும் சவால் இளைய தமிழ் தலைமுறை நாட்டை விட்டு வெளியேறுவதாகும். இதனால் தமிழர் சனத்தொகை குறைகிறது. கடந்த காலங்களில் மலையக தமிழர்கள் கிளிநொச்சி, முல்லை, வவுனியா மாவட்டங்களில் வந்து குடியேறினார்கள். அன்று அவர்கள் இங்கே வராமல் இருந்திருந்தால் இன்று தமிழர் சனத்தொகை கணிசமாக குறைந்து இருக்கும் என்பதை எண்ணி பாருங்கள். இனிமேல் மலையக தமிழர் இங்கே வந்து குடியேற மாட்டார். அங்கே அவர்களுக்கான கட்டமைப்பை தமிழ் முற்போக்கு கூட்டணி ஏற்படுத்தி வருகிறது. ஆகவே தமிழர் சனத்தொகை குறையாமல் பாதுகாத்து கொள்ளுங்கள். இன்று தமிழரசு கட்சி நிலைமையை கண்டு கவலை அடைகிறேன். நீங்கள் இங்கு பலமாக இருந்தால்தான் நாங்கள் அங்கு பலமாக இருப்போம். இதை நான் 20 வருடங்களுக்கு முன் இங்கு வந்து சொன்னேன். 10 வருடங்களுக்கு முன் இங்கு வந்து சொன்னேன். இன்றும் சொல்கிறேன் என தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மயத்தமடு மாதவனை ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட பண்ணையாளர்களிடம் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் மேதின பேரணி மோட்டார் சைக்கிள் அணியினர் அச்சுறுத்தியுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மாதவனையில் இடம்பெற்று வீதியால் வந்த தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் மேதின பேரணியில் வந்த ஆதரவாளர்களே இவ்வாறு நடந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது.
இதேவேளை பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்ட போலீசார் விசேட அதிரடி படையினருக்கு முன்பாக தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் மோட்டார் சைக்கிள் அணியினர் நடந்து கொண்ட காட்சிகள் யுத்த காலத்தை நினைவுபடுத்துவதாக மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். எங்களது வயிற்று பசிக்காக எமது வாழ்வாதாரத்துக்காக போராட்டம் நடத்துகிறோம். இதனால் யாருக்கு என்ன பாதிப்பு? நாங்கள் அபிவிருத்தி குழு தலைவர் பிள்ளையானுக்கு எதிரானவர்கள் அல்ல. அவருக்கு எதிராக நாங்கள் எதுவும் செய்யவில்லை. ஆனால் அவரது மேதின பேரணியின் மோட்டார் சைக்கிள் வந்தவர்கள் மோட்டார் சைக்கிள்களை முறுக்கி எம்மை அச்சுறுத்தும் வகையில் செயற்பட்டதாக தெரிவித்துள்ளனர். வடக்கு மற்றும் கிழக்கு பிராந்தியங்கள் சுயநிர்ணய உரிமையை பெற அனுமதிக்க மாட்டோம் என்று எதிர்க்கட்சி தலைவர் சயித் பிரேமதாசாவும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்கவும் சிங்கள மக்களிடம் பகிரங்கமாக உறுதியளிக்க வேண்டுமென இலங்கை தனியார் பேருந்துரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்னவிடம் நேற்று வலியுறுத்தினார். எதிர்க்கட்சி தலைவர் சயித் பிரேமதாசாவுக்கும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் இடையில் ஒரு விவாதத்தை ஏற்பாடு செய்வதற்கு அப்பால் இது முக்கியமானது என அவர் தெரிவித்துள்ளார். நாட்டின் இறையாண்மையை மீறுவதற்கு சில அரசியல் கட்சிகள் முயற்சிப்பதாகவும் அதனால் அதனை நாட்டுக்கு வெளிப்படுத்தாதது தொடர்பில் ஜனாதிபதியுடன் தமது சங்கத்துக்கு முரண்பாடு காணப்படுகிறது. அரசாங்கமும் அமைச்சர்களும் சொல்லும் வழியில் சரியான வழியல்ல. நாட்டின் பொது போக்குவரத்து துறையின் வளர்ச்சிக்காக கடந்த 1.5 வருட காலப்பகுதியில் அமைச்சர் ஒருவரால் எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. ஜனாதிபதியும் போக்குவரத்து துறையின் வளர்ச்சியில் தலையிடவில்லை என தெரிவித்துள்ளார். சிறுபான்மை சமூகங்கள் தமிழ் பொது வேட்பாளர் போன்ற தனிப்பட்ட முடிவுகளை எடுப்பதால் எந்த பயனுமில்லை என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் அபு ஹக்கீம் தெரிவித்துள்ளார். ஏராபூர் மீராக்கேணியில் இடம்பெற்ற கட்சிகளை அலுவலக திறப்பு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையின் தேர்தல் நடக்குமா என்ற சந்தேகம் உள்ளது. தேர்தல் நடக்குமா நடக்காதா என்பது பதவியில் இருக்கும் ஜனாதிபதிக்கு மட்டும்தான் தெரியும். தேர்தல் நடந்தால் வெற்றி பெறலாமா என்ற நம்பிக்கை ஏற்கனவே தேர்தலுக்கு வேட்பாளர்களை அறிவித்துள்ள 2 தரப்புக்கும் இல்லை. ஆனால் பாராளுமன்ற தேர்தல் நடந்தால் ஆக கூடுதலான ஆசனங்களை பெறலாம் என்பது நாங்கள் சார்ந்திருக்கும் அணியான ஐக்கிய மக்கள் சக்திக்கு மாத்திரமே உண்டு. எனினும் ஐக்கிய மக்கள் சக்தியால் ஆக கூடுதலான ஆசனங்களை பெறலாம் என்றாலும் அறுதி பெரும்பான்மையை பெற முடியுமா என்ற கேள்வி உள்ளது என தெரிவித்துள்ளார். உளுவில் துறைமுகத்தை தாரை பார்க்கும் எண்ணத்துடன் மோடியின் பிரதிநிதியை கிழக்குக்கு அழைத்து வர வேண்டாம் என கொழும்பு மாநகர சபை முன்னாள் உறுப்பினரும் ஜனாதிபதி செயலணி முன்னாள் உறுப்பினருமான கலிலுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள துறைமுகங்கள், விமான நிலையங்கள் போன்ற பாதுகாப்பு மற்றும் பொருளாதார மையங்களை அண்மைய நாடொன்றுக்கு வழங்குவதற்கு ஒரு சில அரசியல் கட்சிகள் முயற்சிப்பதை தேசப்பட்டுள்ள இளைஞர்களாக ஒன்றிணைந்து நாம் முறியடிக்க வேண்டும். குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணம் நமது அண்டை நாடான இந்தியாவை அண்மித்த மாகாணங்களாகும். எனவே அந்த மாகாணங்களில் இத்தகைய பாதுகாப்பு மற்றும் பொருளாதார மையங்களை அபிவிருத்தி செய்ய அல்லது பராமரிக்கப் போகின்றோம் என்ற தோரணையில் எடுக்கப்படும் நடவடிக்கைகளுக்கு நாம் ஒத்துழைப்பு புத்திசாலித்தனம் அல்ல எனவும் அது இலங்கையின் இறையாண்மைக்கு ஆபத்தாகும். இவ்வாறான காட்டிக் கொடுப்புகளுக்கு எதிராக எழுந்து நின்று குரல் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்வதாக தெரிவித்துள்ளார். அறகலைய போராட்டத்தை அடுத்து நாடு நெருக்கடியை எதிர்நோக்கிய சமயம் நாட்டை வழிநடத்துமாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சயித் மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்கவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட போது அவர்கள் இருவரும் தமது அரசியல் எதிர்காலம் குறித்து பயந்து மறுத்ததாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச குற்றம் சாட்டியுள்ளார். நேற்று கொழும்பில் இடம்பெற்ற பொதுஜன பெரமுனவின் மேதின கூட்டத்தில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். சஜித் பிரேமதாசா மற்றும் அனுரகுமார திசாநாயக்க இருவரும் நெருக்கடியின் போது நாட்டை வழிநடத்த தவறிவிட்டதாகவும் மாறாக அரசியலில் தங்கள் எதிர்காலத்துக்கு பயந்து அதிலிருந்து பின்வாங்கியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அறகலைய போராட்டத்தை அடுத்து முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச தனது அலுவலகத்தில் இருந்து வெளியேறிய பின்னர் நாட்டை வழிநடத்துமாறு சயித் பிரேமதாசாவை அழைத்தார். ஆனால் அவர் மறுத்துவிட்டார். அதேபோன்று அனுரகுமாரவையும் அழைத்தார். அவரும் மறுத்துவிட்டார். இன்று அவர்கள் பொதுஜன பெரமுனவை விமர்சிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் நாட்டுக்காக பணியாற்ற கிடைத்த சந்தர்ப்பத்தை மறுத்து விட்டனர் என தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பாராட்டிய மஹிந்த ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் தேசிய மக்கள் சக்தி ஆகியவை பின்வாங்கிய நிலையில் பொதுஜன பெரமுனவின் ஆதரவுடன் தலைமை பொறுப்பை ஏற்றவர் விக்ரமசிங்க என்று தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பல்வேறு அரசியல் பிரிவினரின் இலக்காகி தேவையற்ற சேறு பூசல்களுக்கு முகம் கொடுத்து வருவதால் இந்த மேதின கூட்டம் மகத்தான முக்கியத்துவம் வாய்ந்ததாகது என அவர் தெரிவித்துள்ளார். திருகோணமலை குச்சவெளி திரியாய் கிராம சேவர் பிரிவுக்குட்பட்ட ஆத்திகாட்டுவெளி பகுதியில் உள்ள தமிழ் மக்களின் பாரம்பரிய விவசாய காணிகளில்
பௌத்த பிக்கு ஒருவர் விவசாயம் மேற்கொண்டு வருவதாகவும் இதனால் தமது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவற்றை தமது வாழ்வாதாரத்துக்காக மீட்டுத் தருமாறு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆத்திக்காட்டு பகுதியில் உள்ள 88 ஏக்கர் காணி பானமுரிய திலவங்ச நாயக்க தேரர் என்ற பௌத்த பிக்கு ஒருவரின் பெயரில் தற்காலிக டாப்பு பதிவு மேற்கொள்ளப்பட்டு கிட்டத்தட்ட 3 வருடங்களாக சிறுபோக நெச்சரிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயத்துக்காக அரசாங்கத்திடம் இருந்து 20 சிங்கள மக்களின் பெயரில் மானிய பசலை பெற்று வருவதாகவும் விவசாயிகள் குறிப்பிட்டுள்ளனர். 1984 ஆண்டுக்கு முன்னர் பல வருட காலமாக பரம்பரையாக குறித்த காணிகளில் குச்சவெளி மக்கள் விவசாயத்தில் ஈடுபட்டு வந்துள்ளனர். வடக்கு கிழக்கில் உள்ள எமது நிலைமையை எமது மக்களுக்கும் மற்றவர்களுக்கும் தெளிவுபடுத்தவும் மக்கள் தீர்வு ஒன்றை பெறுவதற்கும் ஆவண செய்வதற்காகவே தமிழ் பேசும் பொது வேட்பாளரை ஜனாதிபதி தேர்தலில் களமிறக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது என தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளர் நாயகமும் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் இடம்பெற்ற இலங்கை தமிழரசு கட்சியின் தமிழ் தேசிய மேதின நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஐநாவினால் வடகிழக்கு மாகாணங்கள் மக்கள் தீர்வுக்கு விட்டப்பட்டால் அவர்களின் மனதில் என்ன உள்ளது என்பதை அறிந்து கொள்ள முடியும். முன்னைய தொழிலாளர்கள் ஒன்று சேர்ந்து போராட்டங்களை முன்னெடுத்து சென்றவாறு தமிழர்களாகிய நாம் எமது வருங்கால சந்ததியினரை மனதில் வைத்து சில போராட்டங்களில் ஈடுபட வேண்டும். வன்முறை தேவையில்லை, பட்டினி கிடைக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் பொது வேட்பாளரை முன்னிறுத்தி எமது தமிழ் பேசும் உறவுகளை ஒன்றிணைந்து எமக்கென உலக அரசாங்கத்தில் சில நன்மைகளை பெற முயற்சிப்பதே இந்த போராட்டம். அவ்வாறான ஒரு போராட்ட வழிமுறையாகவே தமிழ் பொது வேட்பாளரை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் முன்னிறுத்தும் செயல் அமைகின்றது. பொது வேட்பாளருக்கு நாம் எமது முதல் வாக்கை அளித்துவிட்டு 2, 3 விருப்பு வாக்குகளை நாம் விரும்பும் சிங்கள வேட்பாளர்களுக்கு அளிக்க முடியும். இதன் மூலம் தமிழ் மக்களின் ஒற்றுமை பேணப்படும். எமது எதிர்பார்ப்புகள் உலகறிய செய்யப்படும். அதே நேரத்தில் எமது தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளுக்கு இடமளிக்கப்படும். இவ்வாறு செய்வதால் இனக்கலவரங்கள் வெடிக்க வேண்டிய அவசியம் எதுவும் ஏற்படாது என தெரிவித்துள்ளார்.